அண்மை செய்தி. கள்ளக்குறிச்சியில் விஷச்சாராயம் குடித்து உயிரிழந்தோரின் எண்ணிக்கையானது 60ஆக உயர்ந்திருக்கிறது. இதை பற்றின மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் சிலம்பரசன் வழங்க கேட்கலாம். சிலம்பரசன், வணக்கம். விவரங்கள் என்ன பகிரலாம்? வணக்கம். கள்ளக்குறிச்சி கருணாபுரம் பகுதியில் விஷச்சாராயம் அருந்தி பல்வேறு மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். குறிப்பாக சேலம், விழுப்புரம், புதுச்சேரி, கள்ளக்குறிச்சி உள்ளிட்ட மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்த நிலையில் சேலம் மருத்துவமனை பொறுத்தவரை சேலம் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த சான் பாசா என்பவர் உயிரிழந்ததை தொடர்ந்து சேலம் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று உயிரிழந்தவர்கள் எண்ணிக்கை 20ஆக உயர்ந்துள்ளது. அதே போன்று கள்ளக்குறிச்சி கருணாபுரம் பகுதியில் விஷச்சாராயம் அருந்தி சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தவர்கள் எண்ணிக்கை 60ஆகவும் உயர்ந்துள்ளது. குறிப்பாக கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், புதுச்சேரி, சேலம் ஆகியவற்றில் சிகிச்சை பெற்றவர்கள் தீவிர சிகிச்சை பிரிவில் பல்வேறு அனுமதிக்கப்பட்டுள்ளனர். அதனைத் தொடர்ந்து நாள்தோறும் சிகிச்சை பலனின்றி ஒவ்வொருவர் உயிரிழந்து வருகின்றனர். இந்த நிலையில் சேலம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த சான் பாசா என்பவர் இப்ப உயிரிழந்தார். இதைத் தொடர்ந்து சேலம் அரசு மருத்துவமனையில் உயிரிழந்தவர்கள் எண்ணிக்கை 20ஆக உயர்ந்துள்ளது. மேலும் 29 பேர் சேலம் அரசு மருத்துவமனையில் தற்போது தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. ஒட்டுமொத்தமாக கள்ளக்குறிச்சி கருணாபுரம் சாராய 60ஆக உயிரிழப்பானது உயர்ந்துள்ளது.